வணக்கம். மதுரை மக்களுக்கு ஈரமும் இருக்கும், வீரமும் இருக்கும்பாங்க. ஆனால் மூளை மட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மதுரை எம்பி ஒருத்தன் இருக்கான்ல, சு. வெங்கடேசன். அவன்லாம் அவனுக்குலாம் எப்படி ஓட்டு போட்டானுங்கன்னு எனக்கும் தெரியல. மூளை இருந்தால் போட்டிருக்க மாட்டாங்க. எல்லா பற்றியும் சொல்ல, அவனுக்கு ஓட்டு போட்டவனை மட்டும் சொல்கிறேன். இந்துக்களாக இருந்து ஓட்டு போட்டவனை மட்டும் தான் சொல்கிறேன். ஏன்னா உன்னுடைய கலாச்சாரத்தை ஓயாமல் டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறானே. இப்போ இன்னைக்கு நீ யாருமே இதுதான் பண்ணணும் அப்படிலாம் சொல்லவே கிடையாது. அன்பால் படைக்கப்படுகிற அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியதுதான் என்கிறார். நூற்றுக்கணக்கான கோழிகள் படைக்கிறார்கள், ஆடுகள் படைக்கிறார்கள், சாராயம் படைக்கிறார்கள், சுருட்டு படைக்கிறார்கள். இவ்வளவு வேறுபாடும் கொண்டதுதான் இந்திய இறைமரபு, இந்திய ஆன்மீக மரபு. இவன் சொல்றான் மாமிசத்தை சாமி ஏத்துக்குதா, ஆர்எஸ்எஸ் அது இதுன்னு. இந்துக்கள் பண்பாட்டில் மாட்டுக்கறியை தவிர மற்ற எல்லாத்தையும் திங்கிறதுக்கான அனுமதி எனக்கு இருக்குது. எவனும் திங்கக்கூடாதுலாம் சொல்லலை. என்னுடைய பண்பாடும் கலாச்சாரமும் என்னுடைய முன்னோர்களும் மாட்டுக்கறியை மட்டும் சாப்பிடாத மற்ற எண்ணத்தை வேணால் தின்னு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதில் ஒவ்வொருத்தவங்களுக்கு மனசுப்பட்டு எனக்கு வெஜிடேரியனாக இருந்தால் போதும், மற்ற விலங்குகளை நான் அன்போடு பார்த்தா போதும், நான் ஏன் அதை வதம் செய்து அதை உடலை நான் ஏன் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சி அவனுங்களை மாறிட்டு இருக்கானுங்க. அவனுங்க ஒரு திசை, நாங்கள் ஒரு திசை. ஆனால் இருந்தாலும் ஒரு நம்பிக்கைங்கிறது இருக்குல்ல, அது ஒரு கடவுளை நோக்கி போகலை, பல கடவுள்கள். அதுதான் இந்து மதத்தோடைய ஒரு கலாச்சாரமே. நாங்கள் எல்லா கடவுளையும் கும்பிடுவோம், எங்களுக்கான சுதந்திரமும் இருக்குது. அதை கெடுக்கிறானேவன். இந்த நாய்க்கு எப்பறம் ஓட்டு போட்டீங்க? பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் ஒருத்தர் மூர்த்தின்னு இருக்கார்ல, அவர் முக்குளத்தூர் தானே. அவங்களுக்குலாம் எப்பறம் ஓட்டு போட்டீங்க? உங்கள் ஜாதிக்காரன் நினச்சி ஓட்டு போட்டிங்களா? உன் ஜாதிக்காரன் உன்னுடைய பண்பாட்டுக்கு நின்றுக்கணுமே, ஏன் நிற்கலை? உன் பண்பாட்டை அங்கே குழி தோண்டி புதைக்கிறாங்க, ஒருத்தையும் கொண்டு நிற்கலையே.